Okay, next topic, motion of the charged particles under a crossed electric and magnetic field. அதாவது இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா வெலாசிட்டி செலக்டர் அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் கேட்டாலும் அது இந்த கொஷினை தான் சொல்லணும். ஓகேவா? ஓகே, இப்போ டயக்ராம் பார்க்க போகிறோம். ஒரு முன்னாடி பார்த்த மாதிரியே லெட்டர்ஸ் சார்ஜ் கியூன்னு எடுத்துக்கிறோம், மாஸ் எம்னு எடுத்துக்கிறோம். இந்த என்டர்ஸ் இன்டு த ரீஜன் ஆஃப் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பின்னு சொல்கிறோம். அண்ட் வெலாசிட்டி என்னென்னு எடுத்துக்கிறோம், வின்னு எடுத்துக்கிறோம். த மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ் த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மூவ்ஸ் இன் ஏ ஹெலிக்கல் பாத். ஒரு நமக்கு ஏற்கனவே தெரியும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து சர்க்குலர் பாத் இல்லை மூவ்ஸ் இன் ஏ ஹெலிக்கல் பாத் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். பை அப்ளைங் ப்ராப்பர் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுது. எதை? கூலும் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுது. கூலும் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஆக்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. கூலும் ஃபோர்ஸு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே அலாங் ஆகுது. அதே மாதிரி வரஸ் த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்குது. கூலும் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, லாரன்ஸ் ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டாக ஆக்ட் ஆகுது. தேர்ஃபோர் இன் ஆர்டர் டு பேலன்ஸ் தீஸ் ஃபோர்ஸ் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் மஸ்ட் பி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது? பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்குது. Since an arrangement of perpendicular electric and magnetic field என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிராஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த கிராஸ் லைன் போட்டிருக்கிறது எல்லாமே என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி இருக்குன்னா இட்ஸ் மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம் Q இன்டூ இ ப்ளஸ் வி கிராஸ் பி. அங்கே மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸில் வெறுமனே Q இன்டூ வி கிராஸ் பின்னு பார்த்தோம். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கிறதுனால அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு Q இன்டூ இ வெக்டர் ப்ளஸ் வி கிராஸ் பி. அப்போது for the positive charge the electric force on the charge act in downward direction ல ஆக்ட் ஆகுது. அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா upward directionல ஆக்ட் ஆகுது. அப்போ கூலும் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன், அதான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறப்ப லாரன்ஸ் ஃபோர்ஸ் upward directionல ஆக்ட் ஆகுது. when these two forces balance one another, ரெண்டுமே என்ன பண்ணிக்குது? பேலன்ஸ் பண்ணிக்குது ரெண்டு ஃபோர்ஸுமே. அப்போ the total force என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் பார்த்தோம் Q இன்டூ இ அப்படின்னு பார்த்தோம் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ்னு பார்த்தோம். அது என்னவா இருக்கும்? பிக்யூவி. மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறது பிக்யூவியாக இருக்கும். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம் ஈக்குவேஷனை. QE இஸ் ஈக்குவல் டு பிக்யூ வி நாட் அப்படின்னு சொல்கிறேன். அதிலிருந்து வி நாட்டுங்கிறத கால்குலேட் பண்ணுறேன். வி நாட் இஸ் ஈக்குவல் டு இ பை பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். Q என்ன ஆயிடுது? கேன்சல் ஆயிடுது. திஸ் மீன்ஸ் ஃபார் அ கிவன் மேக்னட்யூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி the force act only on the particles moving with a particular speed. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அது v நாட். அப்போ v நாட்டுங்கிறது ஸ்பீடு எவ்வளோ? அது இண்டிபெண்ட் ஆஃப் எதை டிபெண்ட் பண்ணி இல்லை, மாஸையோ அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சார்ஜையோ டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ கண்டிஷன் பாருங்க, இஃப் வி இஸ் அ லெஸ் தென் வி நாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? தென் த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் டிஃப்ளெக்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் கூலும் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதே வி இஸ் கிரேட்டர் தென் வி நாட்டாக இருந்துச்சுன்னா த டைரக்ஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? லோரன்ஸ் ஃபோர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? வி கிரேட்டர் தென் வி நாட்டாக இருந்துச்சுன்னா லோரன்ஸ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதே மாதிரி வி லெஸ் தென் வி நாட்டாக இருந்தால் அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எதை டிஃப்ளெக்ட் பண்ணும்? டைரக்ஷன் ஆஃப் கூலும் ஃபோர்ஸை டிஃப்ளெக்ட் பண்ணும். If there is a no deflection and the charged particles moves in straight line, எந்த டிஃப்ளெக்ஷனுமே ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ திஸ் த ப்ராப்பர் சாய்ஸ் எலக்ட்ரிக் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எதை வேணாலும் சாய்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ த பார்ட்டிகல்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் என்ன ஆகிட்டே இருக்கும்? செலக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சச் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இஸ் கால்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம்? நம்ம வெலாசிட்டி செலக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரின்சிபல் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெய்ன்பரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் அதில் யூஸ் பண்ணுறோம். அது எதுக்கு அப்படின்னா ஐசோடோப்பை செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் வெய்ன்பரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம 6th லெசன் அல்லது 8th லெசனில் அப்படி கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது என்னது? வெலாசிட்டி செலக்டாக இருப்பீங்க. என்ன எடுத்துக்கிட்டோம்? முன்னாடி எடுத்த அந்த டாப்பிக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றா எடுத்துக்கிறோம். அப்படி மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இருக்கிறப்ப அங்கே கூலும் ஃபோர்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னாலே கூலும் ஃபோர்ஸ், லோரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னாலே மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வரக்கூடிய ஃபோர்ஸ், அது ரெண்டும் எப்படி சைமல்டேனியஸாக ஆக்ட் ஆகுது? அப்படி ஆக்ட் ஆகுறப்ப அதனுடைய ஸ்பீடு எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா மாசையோ சார்ஜையோ டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்துச்சு ஒரு பார்ட்டிகல்ஸோட மூவிங் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா நோ டிஃப்ளெக்ஷன், எந்த டிஃப்ளெக்ஷனையுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. அது
லாரன்ஸ் ஃபோர்ஸை டிஃப்ளெக்ட் பண்ணி இருக்கா அல்லது கூலும் ஃபோர்ஸை டிஃப்ளெக்ட் பண்ணி இருக்கா, அப்போ அந்த வெலாசிட்டி வந்து அது எந்த ஸ்பீடில் போகணுங்கிறத செலக்ட் பண்ணிக்குது. அது எலக்ட்ரிக் ஃபீல்டா மேக்னெட்டிக் ஃபீல்டாங்கிறத செலக்ட் பண்ணிக்குது. அதுதான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம வெலாசிட்டி செலக்டர்னு சொல்கிறோம். இதை பெயின்பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபில் நம்ம ஐசோடோப்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க்ஸ் கொஸ்டின், சைக்ளோட்ரான். சைக்ளோட்ரான்னா என்னன்னு பார்க்க போறோம். இட் இஸ் a device used to accelerate the charged particles to gain large kinetic energy. இந்த சைக்ளோட்ரான் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை வேகமா ஆக்சலரேட் பண்ண வச்சு லார்ஜ் கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம கெயின் பண்றோம். இட் இஸ் கால்ட் ஹை எனர்ஜி ஆசிலேட்டர். அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஹை எனர்ஜி ஆசிலேட்டர்னு சொல்லலாம். இதை இன்வென்ட் பண்ணது என்ன யார் அப்படின்னு பார்த்தோம்னா லாரன்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டன். இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணாங்க, இன்வென்ட் பண்ணாங்க. ஓகே, இப்போ அதனுடைய பிரின்சிபல் என்னன்னு பார்ப்போம். அப்போ when charged particles moves normal to the magnetic field, it experience magnetic Lorentz force. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இப்போ எப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆச்சுன்னா அது எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஏற்கனவே பார்த்தோம், ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னா அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அல்லது கூலும் ஃபோர்ஸா இருக்கும். அதே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னா அது மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸா இருக்கும். அப்போ இங்கே நம்ம ஆக்ட் ஆகக்கூடிய பிரின்சிபல் எதுன்னு பார்த்தோம்னா, சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கிறப்ப அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இந்த டயக்ராம் கொடுத்துருக்கோம் பாருங்க, உள்ள எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நார்த் போல் சவுத் போல் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் எடுத்துக்கிறோம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு நடுவில் டி ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாலோ மெட்டல் சேம்பரை எடுத்துக்கிறோம். டயக்ராம் நான் சொல்ல பாருங்க. ஓகேவா, இந்த டி ஷேப்டு ஹாலோ மெட்டல் சேம்பர் எடுத்துக்கிறோம். அதுல 2 ஹாஃபா பிரிக்கிறோம். D1 D2 அப்படிங்கிற டீஸ், டி ஷேப்டு ஹாலோ மெட்டாலிக் சேம்பரை என்னவா பிரிக்கிறோம், 2 ஹாஃபா பிரிக்கிறோம். D1 D2ங்கிற டீஸா பிரிக்கிறோம். அதுக்கு நடுவுல அந்த அயான்ஸை வைக்கிறோம். அதாவது அயான் சோர்ஸ், நம்ம எந்த சோர்ஸை சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸா மாற்ற போறோமோ அந்த அயான் பார்ட்டிகல்ஸை கொண்டு போய் சோர்ஸ் என்ன பண்றோம், சென்டர் பாயிண்ட்ல வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 2 டிசியும் நம்ம எதில் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டரை கனெக்ட் பண்ணி இதை எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கு பிட்வீன்ல வைக்கிறோம். இப்போ டிஃப்ளெக்டர் பிளேட் எங்க இருக்கு அப்படின்னா D1ங்கிற பிளேட்ல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டிஃப்ளெக்டர் பிளேட் அங்க இருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம இதுதான் என்னது கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷனில் அதுதான் சொல்லியிருக்கோம் பாருங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 செமி சர்க்குலர் மெட்டல் கண்டக்டர் கால்டு டீஸ். அப்போ டீஸ்ங்கிறது என்னது, ஒரு செமி மெட்டல் கண்டக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த டீஸ் தான் எப்படி இருக்கு, என்க்ளோஸ் ஒரு எவாக்குவேட்டட் சேம்பர்ல இருக்கு. அது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் டீஸா இருக்கும். அடுத்தது அந்த 2 டீஸும் செப்பரேட் பண்றோம். அந்த கேப்பை தான் என்னன்னு சொல்றோம், அந்த 2 டீஸையும் செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய கேப்ல தான் எதை வைக்கிறோம், சோர்ஸ் ஆஃப் அயான்ஸ் எஸ் வைக்கிறோம். ஏன்னா சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸை ஆக்சிலரேட் பண்ணக்கூடிய அந்த அயான்ஸ் அந்த சென்டர் கேப்ல தான் இருக்கு 2 டீஸ்க்கும் பிட்வீன்ல. அந்த டீஸை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்ல என்ன பண்றோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் சர்க்குலர் மோஷன் இப்போ என்ன ஆகுது, அந்த ஆசிலேட்டர் ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அந்த 2 டீஸ்க்கும் அப்ளை ஆயிரும். அப்படி அப்ளை ஆகிறப்ப சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அயான்ஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வேகமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். மூவ் பண்ணி ஒரு சர்க்குலர் மோஷனை கிரியேட் பண்ணும். அப்படி சர்க்குலர் மோஷனை கிரியேட் பண்றப்ப அங்க ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எது மூலமா ப்ரொவைட் பண்ணுதுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸா ப்ரொவைட் பண்ணுது. அப்ப அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்னவா இருக்கும், நமக்கு mv²/r நமக்கு தெரியும். அப்ப அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கு. மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னாலே BQV. அந்த BQV எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். லாரன்ஸ் ஃபோர்ஸ்ங்கிறது BQV, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது mv²/r, ரெண்டும் ஈக்குவலா ப்ரொவைட் ஆகுது. அப்ப mv²/r = BQV. r எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா VV கேன்சல் ஆயிரும். அப்ப ஒரு V மட்டும் இருக்கும். அதை நம்ம எல்லாமே டினாமினேட்டர்ல கொண்டு வரோம். அதாவது r ரீஅரேஞ்ச் பண்றோம். r வேணும், மற்ற பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்றோம். அப்ப r m × v/bq அப்படின்னு கிடைக்குது. இப்போ r is directly proportional of v ஆ இருக்கு. இப்போ இந்த மீதி எல்லாமே என்னது கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறோம். அப்ப thus increases in velocity increases in the radius of the circular path. directly proportionalங்கிறப்ப radius increase ஆச்சுன்னா velocityயும் increase ஆகும். அப்ப hence the particles undergoes a spiral path of increasing radius. அப்ப அதை பார்க்கறப்ப எப்படி இருக்குன்னா ஒரு spiral path கிரியேட் பண்ணுது. spiral path கிரியேட் பண்ண radius increase ஆகும். radius increase ஆக velocity of the particles increase ஆயிட்டே இருக்கும். once it reaches near அந்த edge கிட்ட வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிஃப்ளெக்டர் பிளேட்டை வச்சு ஹெல்ப் மூலமா என்ன பண்ணலாம், அதை ஒரு ஹை டார்கெட்
எங்கே இருக்கோ அதில் போய் என்ன பண்ணலாம், ஹிட் பண்ணலாம். அந்த டார்கெட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டீன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு பர்டிகுலர் அந்த ரிஃப்ளெக்டர் என்ன ஆகும், ஒரு சர்க்குலர் பாத்தில் வேகமாக மூவ் ஆகிக்கிட்டு அந்த டிஃப்ளெக்டர் பிளேட் வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு டார்கெட் மேலே போய் ஹிட் பண்ணுறோம். இதுதான் என்னது அதனுடைய ப்ராசஸ். இப்போ அது இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம் சைக்ளோட்ரான் அப்படின்னா, இஸ் அ ரெசோனன்ஸ் கண்டிஷன். ரெசோனன்ஸ் அப்படின்னாலே அங்கே ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டர் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா FOSC அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த FOC எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், BQ/2πm ஃபார்முலா இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ FOSC is equal to BQ/2πm. Fங்கிறது ஃப்ரீக்வன்சி, OSC அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டர். ஓகேவா. அடுத்தது the time period of oscillation. டைம் பீரியட்னா ஃப்ரீக்வன்சியோட இன்வெர்டர் தான் வரும். அப்போ T is equal to 2πm/BQ. இப்போ கைனடிக் எனர்ஜின்னு நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம். ஏன் கைனடிக் எனர்ஜிக்கு சொல்லியிருக்கோம், ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வேகமாக ஆக்சலரேட் ஆகி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மூலமாக ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஸ்பீடு தான் இருக்காங்க. ஸ்பீடுங்கிறது இப்போ சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆனாலே அங்கே கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, 12mv² நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபார்முலா. அப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 12mv² is equal to இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னது, ஆரோட வேல்யூஸ் நமக்கு தெரியும். அப்போ வியோட வேல்யூஸ் அதிலிருந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ வி வச்சு என்ன பண்ணிக்கிறோம், ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். v is equal to என்னன்னு கிடைச்சிரும், BQR/m. அப்போ v²ங்கிறப்ப B²Q²/m². அப்போ m²ல m என்ன ஆயிரும், ஒரு m கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் டேர்ம் எவ்வளோ இருக்குன்னா B² Q² R²/2m. இதுதான் என்னது கைனடிக் எனர்ஜியோட ஃபைனல் ஈக்குவேஷன். அப்போ லிமிட்டேஷன் ஆஃப் சைக்ளோட்ரான் எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் அயான்ஸ் வந்து இங்கே லிமிட்டடாக தான் இருக்கும். ஏன்னா அதிகமாக என்ன பண்ண முடியாது, அந்த சோர்சஸ் ஆஃப் அயான்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. அந்த சோர்ஸ் ஆஃப் அயான்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அது என்ன ஆகும், ஸ்பீடை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஸ்பீட் ஆஃப் அயான்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குது. இதில் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா, cannot be accelerated. எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சைக்ளோட்ரானில் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, ஆக்சலரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் cannot be accelerated. அதே மாதிரி அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஆக்சலரேட் பண்ண முடியாது. எலக்ட்ரான்ஸையோ அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸையும் என்ன பண்ண முடியாது, நம்ம ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறோம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் என்னது சைக்ளோட்ரான்னா என்னன்னு பார்த்தோம். அது எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அது எப்படி யார் இன்வென்ட் பண்ணா, அதனுடைய பிரின்சிபல் என்ன, அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதனுடைய ஒர்க்கிங் என்ன, இது எல்லாமே பார்த்தோம். இட்ஸ் a very very important 5 marks question. நெக்ஸ்ட் டாபிக், force on a current carrying conductor placed in a magnetic field. Force on a current carrying conductor placed in a magnetic field. ஒரு current carrying conductor என்ன பண்றோம், நம்ம ஒரு magnetic fieldல place பண்றோம். அப்படி place பண்றப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. when current carrying conductor is placed in a magnetic field. ஒரு current carrying conductor எடுத்துக்கிட்டு அதை ஒரு magnetic fieldல போய் place பண்றோம். அப்படி place பண்றப்ப force என்ன ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஒயர் என்ன பண்ணும், ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, சம் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கும் அண்ட் இண்டிவிஜுவல் சேஞ்ச் கேரியர்ஸ் ஆஃப் த ஒயர், அதனுடைய ஒயர்ஸோட இன்டீரியர் சார்ஜ் கேரியர்ஸையும் லாரன்ஸ் ஃபோர்ஸையும் என்ன பண்ணும், ஆட் பண்ணி அதனுடைய டோட்டல் வேல்யூஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ என்ன சொல்ல வரும், ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே இருக்குது அப்படின்னா என்னது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்துல கரண்ட் பாஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை பிளேஸ் பண்ணுறப்ப சைமல்டேனியஸாக அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது. அப்போ அது என்ன ஆகும், சம் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த சார்ஜ் கேரியர்ஸ்க்குன்னு அந்த ஒயரோட இண்டிவிஜுவல் சார்ஜ் கேரியர்ஸ்னு ஒன்று இருக்கும், அது ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ லேட்டு கரண்ட் ஐ ஃப்ளோஸ் த்ரூ த கண்டக்டர். இப்போ நான் கரண்ட் பாஸ் பண்ணுறேன், அந்த கண்டக்டருக்கு லென்த் எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா எல்னு எடுத்துக்கிறோம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ கன்சிடர் எ ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் ஒயர் ஆஃப் லென்த் என்னன்னு எடுத்துக்கிறோம்னா டிஎல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். த ஃப்ரீ electrons drift opposite to the direction of current with the drift velocity vd அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ட்ரிஃப்ட் ஆகுது, அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ப்ரொடியூஸ் ஆகும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இது நம்ம செகண்ட் லெசன்லேயே படிச்சிருக்கிறோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்ப எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் அரௌண்ட் தி ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுதான் என்னது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அதுதான் விடின்னு சொல்கிறோம். இப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் நம்ம ஏற்கனவே அந்த செகண்ட் லெசனில் ரிலேஷன் பிட்வீன் கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் ஒன்று படிச்சிருப்போம். ஈக்குவேஷன் அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். I is equal to NAE VD அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். If the wire is kept in a magnetic field, suppose இந்த wire வந்து magnetic fieldல மட்டும் இருக்கிறப்ப அது ஒரு ஆவரேஜ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அதுதான் magnetic Lorentz ஃபோர்ஸ்னு சொல்கிறேன். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஒயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னா F is equal to, இங்கே சார்ஜுங்கிறது என்ன, எலக்ட்ரானோட சார்ஜ். எலக்ட்ரானோட சார்ஜ்னா நெகட்டிவ் சைன், ஏன்னா எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ F is equal to minus E into FD cross B வெக்டர். இது magnetic Lorentz ஃபோர்ஸோட ஃபார்முலா. அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்னங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம், அதுதான் என்னன்னு சொல்றோம், ஸ்மால் n அப்படின்னு சொல்றோம். the total number of electrons in a small element of volumeல நம்ம கால்குலேட் பண்றோம்னா வால்யூம் is equal to area into dl அப்படின்னு எடுத்துக்கிறோம். dlங்கிறது லென்த் எலிமெண்ட், ஏங்கிறது ஏரியா. அப்ப n கேபிட்டல் n எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா n into a into dl க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா அந்த பர்டிகுலர் ஏரியா இருக்கக்கூடிய அந்த வால்யூம் ஆஃப் த செல்லுக்குள்ள எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கறத கால்குலேட் பண்றோம். அதனால தான் கேபிட்டல் N is equal to small n into a into dl அப்படின்னு எடுத்துக்கிறோம். Hence the Lorentz force on the small element எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா dF vector is equal to minus ENA dl அப்படின்னு எடுத்துக்கிறோம் into VD cross B vector. அப்படின்னா என்னது, அந்த ஃபோர்ஸ்ல கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஈக்குவேஷன், முன்னாடி ஈக்குவேஷன் பாருங்க, மைனஸ் E into VD cross Bன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ மைனஸ் E நமக்கு தெரியும், VD cross B, அந்த VDக்கு என்ன பண்ணுறோம், நம்ம வேல்யூஸ் VD கிராஸ் B எடுத்துக்கிறோம். அங்கே என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட என்ன பண்ணிக்கிறோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ N இன்ட்டு A இன்ட்டு DL மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ I இன்ட்டு DL நமக்கு இங்கே தெரியும், லென்த் ஆஃப் த ஒயர் தான் என்னன்னு எடுத்துக்கிறோம், DLன்னு எடுத்துக்கிறோம். அங்கே கரண்ட் எலிமெண்ட் எவ்வளவா இருக்குன்னா I இன்ட்டு DL. DL மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா லென்த், IDLன்னு எடுத்துக்கிட்டோம்னா கரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். IDL வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NAE DL இன்ட்டு VD. ஏன்னா இங்கே Bங்கிறது என்ன ஆயிடுச்சுங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ நம்ம எடுத்துக்கிறப்ப வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். என்னது, DF வெக்டர் இஸ் ஈக்குவல் டு IDL கிராஸ் B. என்ன பண்ணியிருக்கோம்னா ஐடிஎல் அப்படிங்கிறப்ப ஐயோட வேல்யூஸோட டிஎல்ல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதை கரண்ட்டுன்னு இருந்ததை இப்போ கரண்ட் எலிமெண்ட்டாக மாற்றிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒன்று பார்த்தோம்ல, அந்த ஈக்குவேஷனோட டிஎல்ல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ NAE DL VD அப்படின்னு கிடைச்சிருது. இப்போ இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். DF வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிரும், I into DL cross Bன்னு கிடைச்சிரும். ஏன்னா மைனஸ் ENA DL VDக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம், IDLன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம், கரண்ட் எலிமெண்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ DF வெக்டர் இஸ் ஈக்குவல் டு IDL cross B. அப்போ therefore the force in a straight current carrying conductor of length Lங்கிறத எங்கே பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறப்ப அப்போ அந்த DLங்கிறது என்னவா மாறிடுது, எல்லா மாறிடுது. அப்போ F என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். அப்போ F is equal to IL cross B. அப்போ கிராஸ்னாலே எல்லும் பியும் இஸ் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பெர்பெண்டிகுலர் டு த காம்போனண்ட்டாக இருந்தால் அது என்னவா இருக்கும், சைன் தீட்டாவா இருக்கும். ஏன்னா இஸ் அ கிராஸ் ப்ராடக்ட். அப்போ F is equal to BIL sin தீட்டா. இப்போ இதை ஸ்பெஷல் கேசஸை நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை கொண்டு போய் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறப்ப அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா பிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்குது, ஐங்கிற கரண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, அதே மாதிரி எல்லுங்கிற லென்த்துக்கு தீட்டா சைன் ஆஃப் த ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. இதுதான் என்னது, ஃபோர்ஸோட ஃபார்முலா. இப்போ ஸ்பெஷல் கேசஸ்னு பார்க்க போகிறோம். என்னன்னா கரண்ட் கேரிங் கண்டக்டரை பிளேஸ்ட் அலாங் த மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறேன். அப்போ தீட்டா வந்து ஜீரோவாக இருக்குது. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுவும் கரண்ட் கேரிங் கண்டக்டரும் சேம் ஆக்சிஸ்லேயே இருக்குங்கிறப்ப தீட்டா வந்து ஜீரோவாக இருக்குது. அப்போ தீட்டா ஜீரோனா சைன் ஜீரோ ஜீரோ, அப்போ டோட்டல் ஃபோர்ஸோட வேல்யூ ஜீரோவாயிருது. அப்போ ஜீரோ அப்படிங்கிறது எப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருக்கப்போ சப்போஸ் இஃப் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ தீட்டா எவ்வளவா இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். சைன் 90 என்னவா இருக்கும், வேல்யூ 1 இருக்கும். அப்போ 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் F is equal to BIL. அது எப்படி இருக்கு, மேக்ஸிமம் வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வரைக்கும் பார்த்தது என்னது, இஸ் அ ஃபோர்ஸ் ஆன் எ கரண்ட் carrying conductor placed in a magnetic field. இதுவும் ஒரு important 5 marks question. இப்போ இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது பார்க்க போறது force between two long parallel current carrying
கண்டக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா பாருங்கள், அதே மாதிரி கன்சிடர் த டூ ஸ்ட்ரெயிட் parallel current carrying conductor எடுத்துக்கிறோம் A and B. அதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் என்னது R. அது என்னது ஏரில் இதை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போ கரண்ட் பாஸ் ஆகுறது எப்படி இருக்கும்? I1 I2ங்கிற கரண்ட் பாசிங் த்ரூ தி A and B. ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் கரண்ட் பாஸ் ஆகுது. ஆனால் எடுத்துக்கக்கூடிய டைரக்ஷன் என்ன டைரக்ஷனாக எடுத்துக்கிறோம்? Z டைரக்ஷனில் எடுத்துக்கிறோம். ஆக்சிஸ் வந்து Z ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு I1ல இருந்து அதனுடைய நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்னா ஃபார்முலா நமக்கு தெரியும். B is equal to mu naught I by 2 pi r. இப்போ இங்கே B1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா mu naught I1 by 2 pi r ன்னு எடுத்துக்கிறோம். ஆக்சிஸ் என்னன்னு பாருங்க, மைனஸ் I கேப். ஏன்னா ஐ கேப்ங்கிறது எப்படி இருக்கு? இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன். அதனால மைனஸ் ஐ கேப்னு எடுத்துக்கிறோம். இப்போ மைனஸ் சைன் என்ன? அது B1 ஆக்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் பேப்பர் அண்ட் இன்வர்ஸ். அந்த மைனஸ் சைன் எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்ட் டைரக்ஷன்னா மைனஸ், அவுட்வர்ட் டைரக்ஷன்னா பாசிட்டிவ். அதே மாதிரி இது லோரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ஸ் ஆன் த லென்த் எலிமெண்ட் DL அந்த கண்டக்டர் B எடுத்துக்கிறோம். த கரண்ட் கேரிங் கண்டக்டரை I2ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுனாலே அது லோரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ DF is equal to I2 into DL cross B1. IDLங்கிறது கரண்ட் எலிமெண்ட் into B1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வேல்யூஸ் கிடைக்குதுன்னா I2 DL K கேப். ஏன்னா நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது B1ஓட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது Z டைரக்ஷன்ங்கிறதுனால K கேப் அப்படின்னு கிடைக்குது. அப்போ K cap cross mu naught I1 by 2 pi r into I cap. நமக்கு தெரியும் கிராஸ் ப்ராடக்ட்ல IJK அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது அனதர் எலிமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். யூனிட் வெக்டர் அனதரை ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே K கிராஸ் IJK திரும்பியும் கேக்கு அப்புறம் ஐ. அப்போ என்ன ஆகுது? ஒரே ஆர்டரில் தான் வருது. அப்போ கே கிராஸ் ஐ என்னன்னு கிடைக்கும்? ஜே கேப் அப்படின்னு கிடைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் I1 I2 DL by 2 pi r இன்டூ கே கேப் கிராஸ் ஜே. ஐ கேப் என்னன்னு சொல்கிறோம்? நம்ம ஜே கேப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் I1 I2 DL by 2 pi r இன்டூ ஜே கேப். அடுத்தது கால்குலேட் பண்ணுறோம். பை த ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுறோம். திஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் தி லெஃப்ட் வேர்ட்ஸ். அப்போ லெஃப்ட் வேர்ட்ஸில் இருக்கிறப்ப என்ன ஆகுது? ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த கண்டக்டர் பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எஃப் பை எல்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடி ஈக்குவேஷனில் பாருங்கள் அந்த வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு எஃப் பை எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I1 I2 by 2 pi r இன்டூ ஜே கேப் அப்படின்னு கிடைக்குது. அந்த டிஎல் என்னவா மாறிடுது? எல்லாம் மாறிடுது. அப்போ எல்லும் என்ன ஆயிரும்? டிவைட் பண்ணுறப்ப கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் சிமிலர்லி த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு I2 அட் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு? ஆரா இருக்கு. அப்போ B2 இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I2 by 2 pi r இன்டூ ஐ கேப். இப்போ என்ன பண்ணுறோம்னா ரெண்டு காயில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம் இல்லையா? டயக்ராமில் பாருங்க, B1 B2 ரெண்டுமே எடுத்துக்கிறோம். AB அப்படிங்கிறது I1 I2ங்கிற ரெண்டுமே ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னோம். செப்பரேட்டட் டிஸ்டன்ஸ் ஆர்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் I1 கரண்ட் பாஸ் ஆகிறப்ப ஏங்கிற பாயிண்ட்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதே போல் சிமிலர்லி பிக்கு எவ்வளோன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப இன்வெர்ஸாக இருந்ததுனால நெகட்டிவ் வந்தது. இப்போ அவுட்வர்ட் டைரக்ஷனுங்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூஸ் பாருங்க. I2 அட் டிஸ்டன்ஸ் ஆரா இருக்கிறப்ப B2 is equal to mu naught I2 by 2 pi r into I cap. ஏன்னா B2 வெக்டர் acts perpendicular to the plane of the paper and outwards. ஒன்றும் இல்லை, இதில் ரெண்டு கண்டுபிடிக்கிறோம். ஒன்று B வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ. மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா அங்கே மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸும் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு இதுவும் நடக்கிறதுனால சைமல்டேனியஸாக அந்த ரெண்டு காயிலையும் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டு போய் மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் காயிலுக்கு முடிச்சிட்டோம், அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது காயிலுக்கு மறுபடியும் கண்டுபிடிக்கிறோம். அது B2 is equal to mu naught I2 by 2 pi r into I cap. இது பாசிட்டிவ் டைரக்ஷன், அதனால அவுட்வர்ட்ஸ்னு சொல்கிறோம். லாரன்ஸ் ஃபோர்ஸில் கொண்டு போய் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு I1. ஏன்னா ஃபஸ்ட்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு நம்ம? கரண்ட் கேரிங் கண்டக்டர் I1ல இருந்து டியூ டு திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு B2வாக இருக்குது. அப்போ I1 DL கிராஸ் B2 இஸ் ஈக்குவல் டு I1 DL அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். வெக்டர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? இதுவும் கே கேப் இன்டூ B2ஓட வேல்யூஸ் என்னன்னு தெரியும் நமக்கு? மியூ நாட் I2 by 2 pi r இன்டூ ஐ கேப் அப்படின்னு கிடைச்சிருது. இப்போ மியூ நாட் I1 I2 by 2 pi r இன்டூ கே கேப் கிராஸ் ஐ கேப். அப்போ இதுவும் கே கிராஸ் ஐ என்னன்னு கிடைக்குது நமக்கு? ஜே. அப்போ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I1 I2 DL by 2 pi r ஜே கேப்னு கிடைக்குது. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னன்னு கிடைக்கும்? எஃப்னு கிடைச்சிரும். டிஎல் வந்து என்னன்னு கிடைச்சிரும்? எல்னு கிடைச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இங்கே மறுபடியும் ஆக்ட் பண்ணுறேன். ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் பண்ணுறேன். அப்போ எஃப் பை எல் ரெண்டு சைடும் எல்லால டிவைட் பண்ணுறேன். அப்போ இங்கே எல் டிஎல்ங்கிறது எல்லாம் மாறிடுச்சு இல்லையா?
எல்லு கேன்சல் ஆயிரும். அதனால தான் அந்த செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குதுன்னா F/L is equal to mu naught I1 I2 by 2 pi r j cap அப்படின்னு கிடைக்குது. செகண்ட் ஈக்குவேஷனும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் நீங்க பாருங்க, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது 2 parallel current carrying conductorsல அட்ராக்டிவ் ஃபோர்ஸா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கரண்ட் வந்து சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கு, பட் சைன் எப்படி இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ இந்த அதர் ஹேண்ட் the force experienced by the 2 parallel current carrying conductor is a repulsive if they carry current in opposite direction. சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும், அதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது ரிப்பல்சிவ் பண்ணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்றப்ப நார்மலா சேம் சார்ஜஸ் சேம் இது வந்து என்ன ஆகும், ரிப்பல் ஆகும், ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும். ஆனா இங்க கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒரே டைரக்ஷன்ல நம்ம கொடுக்கறப்ப என்ன ஆகுது, இங்க நெகட்டிவ் சைன் அங்க பாசிட்டிவ் சைன் கிடைக்குது. அப்ப இது என்ன ஆகுதுங்க, அட்ராக்ட் ஆகுது. அதே நான் ரெண்டையும் மாத்தி கொடுத்தேன் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், இஸ் a repulsive ப்ரொடியூஸ் பண்ணும் கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறப்ப. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க டிஃபைன் ஆம்பியர். இது வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது டிஃபைன் ஆம்பியர். ஆம்பியரோட டெஃபினேஷன் 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட். 1 ஆம்பியர் எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா the current when has passed through each of 2 infinitely long parallel conductors kept at a constant of 1 meter apart in vacuum. Each conductors experience a force of 2 into 10 power minus 7 Newton per unit length of the கண்டக்டர். இப்போ இதுதான் என்னது, ஆம்பியரோட டெஃபினேஷன். ஒன்றுல இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு போய் அந்த ஆம்பியரோட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்றோம். F/L இருக்கா, Fங்கிறது 1 நியூட்டனா இருக்கும் எப்போ கரண்ட் வந்து ஆம்பியரா இருக்கிறப்ப. அப்ப F வந்து 1 நியூட்டனா இருக்கணும், லென்த் 1 மீட்டரா இருக்கணும், ரேடியஸும் அங்க 1 மீட்டரா இருக்கணும். இது எல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கிறப்ப ஆம்பியர் வந்து எவ்வளவு வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, 2 into 10 power minus 7 நியூட்டன் பர் யூனிட் லென்த் ஆஃப் த கண்டக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் ஆம்பியர். இதோட இந்த டாபிக் ஓவர்.